இளைஞர்கள் ஏன் எம்ஏ படிச்சீங்க, பிஏ படிச்சீங்க, எம்பிஎல் படிச்சிருக்கீங்க? ஏன் இந்த இரவு பள்ளியை நடத்தல? இரவு பள்ளியை ஆரம்பத்திலேருந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த ஊர்ல இரவு பள்ளியை அன்பு சகோதரர் மாரியப்பன் நடத்தினாரு. அதுக்கு உறுதுணையா அரசன் நடத்தினாரு. அதுக்கு உறுதுணையா ஐயப்பன் இருந்தாரு. அண்ணாதுரை ஆசிரியர் அந்த இரவு பள்ளியை தொடர்ந்து நடத்தினாரு. அதுக்கு பிறகு நானும் தொடர்ந்து நடத்தினோம். ஜோதிலாம் நடத்தினாரு. உணவும் நடத்தினாங்க. இப்போ இந்த இரவு பள்ளி நிப்பாட்டிட்டாங்க. அப்போ நம்ம ஊர்ல கல்வி வளர்ச்சி என்பது 20-30 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கல்வி வளர்ச்சி இருந்தது. இந்த இடத்துல தான் கல்வியோட நடந்துச்சு. இப்போ ஒரு பில்டிங் இருக்கு. இப்ப நிறைய படிச்சிருக்கீங்க, அப்ப நிறைய படிக்கல. ஆனா இப்ப நிறைய இளைஞர்கள் படிச்சிருக்கீங்க, நிறைய சகோதரர்கள் படிச்சிருக்கீங்க. ஏன் இந்த இரவு பள்ளியை நீங்கள் தொடர்ந்து நடத்தக்கூடாது? இன்று இங்க வந்திருக்கின்ற இளைஞர்கள் ஒரு உறுதிமொழி ஏற்றுக்கொண்டால் அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு நாங்கள் இங்க பரிசீலிக்க தயாராக இருப்பேன். அந்த உறுதிமொழியை எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் இந்த பொங்கல் விழாவை இந்த வருடம் கடைசி விழாவாகவே நிறுத்திக் கொள்ளவில்லை. என்ன ஒதுக்குறீங்களா? யாருமே சத்தம் போட, யாருமே சொல்லலையே. படித்த இளைஞர் சகோதரி இருக்கீங்களா இல்லையா? காலேஜ் யாரும் படிக்கிறீங்க? எந்திரிங்க. கல்லூரியில் படிக்கிற பெண்கள் எந்திரிங்க, கொஞ்சம் தயவு செய்து எந்திரிங்க. எந்திரிங்கம்மா. யார் இருக்கா? கை தூக்குங்க. முன்னாடி நம்ம தெருவில் யாராவது எந்திரிங்கம்மா. சகோதரிகள் பெண்கள் யாராவது கல்லூரிக்கு போயிருக்காங்களா? யாரும் போனது கிடையாது. இப்ப எத்தனை பிள்ளைங்க? 1 2 தூக்குங்க. உங்க கையில் இல்லையா? 3 4 5 அப்புறம் 6 அந்த பக்கம் 7 8 9 வெக்கப்பட்டு தூக்க மாட்டேங்கிறீங்களா? யாராவது கூப்பிட மாட்டேன், உங்க மேல கூட மாட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்கள் பெண்கள் இங்க இருக்கிறீங்க, தாண்டி இருப்பாங்க, நிறைய இருக்கிறீங்க. நான் இப்ப நீங்க கை தூக்குன மட்டும் சொல்றேன். ஏன் இந்த வக்கீல் இப்படி பேசுறாருன்னு நினைக்க கூடாது. நீங்கள் இரவு பள்ளியை நீங்கள் அவசியம் நடத்தணும். நீங்க கல்லூரியில் நீங்க படிச்ச படிப்பை கற்றதை பிறருக்கு சொல்லு. நீங்க என்ன கத்துக்கிட்டீங்களோ அதை நீங்க பிறருக்கு சொல்லணும். அதுதான் அம்பேத்கர் சொன்னார். நீங்க கல்வி கற்றுக்கணும், அந்த கற்ற கல்வியை மற்றவருக்கு நீங்க சொல்லிக் கொடுக்கணும். அப்படிதான் நீங்க வளரணுமே தவிர நீங்க படித்த கல்வியை வைத்துக் கொண்டு உங்களை மட்டும் சுயநலமாக நீங்கள் நினைக்கக்கூடாது. அதனால வருகின்ற தைப்பொங்கலுக்கு நாங்கள் வரும்பொழுது இங்கு நல்ல முறையில் இந்த இரவு பள்ளி நடத்த வேண்டும். அதுக்கு உள்ள பொருளாதாரத்தையும் நாங்க தரேன்னு சொல்லியிருக்கோம். போன பொங்கலுக்கு நாங்களுக்கு உறுதிமுறை கொடுத்தோம். யாராவது நடவடிக்கை எடுக்கணும். நீங்க எடுக்கத்தா இருந்தா பொங்கல் விழா போய் நடத்துங்க. அதை நடத்தாம இருந்தா பொங்கல் விழா நீங்க யாரும் நடத்தாது. யார் அவங்கவுங்களுக்கும் ஆட தெரியும். நான் இப்போ டிவியை பார்த்து எல்லா பிள்ளைங்களுக்கும் ஆடும். இதுக்கு முன்னாடி திருக்குறள் வாசிச்சாங்க, எவ்வளவு அருமையா வாசிச்சாங்க. சின்ன பிள்ளைங்க 10 குறள் 5 குறள் வாசிச்சிருக்காங்க. அம்பேத்கர் பத்தி ஒருத்தர் பேசுறாங்க. ஏன் அம்பேத்கர் பத்தி பேசணும்? அம்பேத்கர் யாரு? இங்க இருக்காரு பாருங்க. அவர்தான் இந்த நாடு எப்படி இருக்கணும், இந்த நாடு தலைவர்லாம் எப்படி செயல்படணும், இந்த நாட்டில் ஆறு எப்படி ஓடணும், கனிம வளம் எப்படி வரணும், பொருளாதாரம் எப்படி எல்லாருக்கும் கிடைக்கணும், கல்வி எல்லாருக்கும் யாருக்கு கிடைக்கணும் அப்படின்னு பல வருடங்கள் யோசிச்சு ஒரு சட்டத்தை எழுதி இந்த நாட்டுக்கு அர்ப்பணிச்சவர் தான். அவர் எழுதின சட்டத்தின்படி தான் இந்த நாடு நடக்குது. இப்போ மோடி வரலாம், ராஜீவ்காந்தி வரலாம், யார் வேணாலும் வரலாம். யாரோட சட்டத்தை பின்பற்றணும்? அம்பேத்கர் சட்டத்தை பின்பற்றணும். அம்பேத்கர் சட்டத்தை பின்பற்றவில்லை என்றால் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை கையில் எடுக்க முடியாது. நீங்க உங்களுடைய கையிலே ஆட்சி அதிகாரம் வர வேண்டும் என்றால் அம்பேத்கரை பின்பற்ற வேண்டும், பெரியாரை பின்பற்ற வேண்டும். ஆகவே இருக்கின்ற சகோதர சகோதரிகள், நீங்கள் படித்த கல்வியை உங்களுடைய வாரிசுகளுக்கு, உங்களுடைய சகோதரர்களுக்கு, உங்களுடைய தங்கைகளுக்கு, உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தர வேண்டும் என்று உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி, இது நீங்க டான்ஸ் எல்லாம் நிறைய நடத்திருக்கீங்க. நமக்கு எந்த இதுலையும் யாரும் குறைச்சது கிடையாது. இப்போ கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்குல்ல, கிரிக்கெட் விளையாடுறவங்க யாரு? உயர் சாதி வைப்பு சாதி. இப்போ நம்ம ஊர்ல நிறைய பேர் இந்த கவுண்டி விடுவான் பாத்தீங்களா? இந்த கவுண்டி கரெக்டா அந்த குருவி அடிப்பான். அவன்கிட்ட கிரிக்கெட் மாட்டை கொடுத்தா என்ன செய்வான்? கரெக்டா அந்த பால் அடிப்பான அடிக்க மாட்டான். இந்த டான்ஸ் ஆடுனீங்களா? யாராவது கத்துக்கிட்டீங்களா? கிளாஸ் போய் கத்துக்கிட்டீங்களா? யாராவது
யாரும் கிடையாது. இப்போ அம்பேத்கரை பத்தி படிச்சாரு, இங்க பேசினாரு, அவர் ஏதாவது போய் இங்க கத்துக்கிட்டாரா? அதனால நம்முடைய தாழ்த்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மூளை ரொம்ப அதிகம். நீங்களே கொஞ்சம் தாழ்த்து போயிடாது. நமக்கு பொருளாதார வசதி கொஞ்சம் கம்மி, அதை கொஞ்சோண்டு நீங்க சிந்திச்சு பாத்தீங்கன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு உள்ள மூளை யாருக்குமே கிடையாது. ஐயரை விட பாஸ்டான மூளை நமக்கு. அப்ப அம்பேத்கர் எப்படி அரசு எழுதினார்? அவருக்கு எவ்வளவு பேர் இந்த நாட்டுல பிராமின், செட்டியார், உடையார்லாம் வாழ்ந்தாங்க. பெரிய பெரிய விவசாயி ஐயங்கார்லாம் வாழ்ந்தாங்க. அவரால் யாரும் சட்டத்தை எழுத முடியல. ஏன்னா ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்த நம்முடைய தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்த நாட்டுக்கு சட்டத்தை எழுதியிருக்காருன்னா அவருக்கு எவ்வளவு பெரிய மூளை இருந்திருக்கும். இப்ப அந்த மூளை தான் நமக்கு இருக்கணும், இருக்கு. அதை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.